ஒரு கிராமத்தில் ராமசாமி அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர். எந்த சூழ்நிலையிலையும் தவறான வழியில் போக மாட்டார். அது என்ன மாதிரி சூழ்நிலைனா, ஒரு நாள் அவர் வயலில் வழக்கம் போல் உழுதுட்டுருக்கிறப்போ மண்ணுக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய புதையல் கிடைக்குது. அது என்ன புதையல்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பானை நிறைய தங்க காசுகள் இருக்குது. அதை பார்த்ததும் ஆச்சரியமாக அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தங்க நாணயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கிற அவருடைய நண்பன் முருகன் வராரு. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, ராமசாமி, இது யாருக்கும் சொல்லாத, இந்த தங்க நாணயத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ராமசாமி அமைதியாக யோசிச்சுட்டு சொல்கிறாரு, முருகா, இந்த தங்க நாணயங்கள் நம்மளோடது இல்லை, யாரோ ஒருவருடைய சொத்து எப்போ வச்சிருக்கலாம், அது இப்போதான் கிடச்சிருக்கு, இதை நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முருகா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அட பைத்தியக்காரனே, இது யாருக்கு தெரிய போகுது, எந்த காலத்துலேயோ எப்போவோ யாரோ வச்சது, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சுகமாக வாழலாம், கொஞ்சம் கொஞ்சமாக விற்று பணமாக்கி சொத்துக்கள் சேகரிக்கலாம், வேறு ஊரில் கூட போய் நம்ம பொழப்பு நடத்திக்கலாம்டா, இதை எடுத்துக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ராமசாமி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அடுத்தவங்க சொத்து யார் சொத்துன்னு தெரியலைனாலும் அது அடுத்தவங்களோட சொத்து, நமக்கு அது வேண்டாம், அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பானையை எடுத்துட்டு கிராம தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அது என்ன ஏதுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அந்த கோயிலோட சொத்து அப்படிங்கிற தெரிய வருது. அப்போ கிராமத்தாரெல்லாம் கூடி ராமசாமியை பாராட்டுறாங்க. அப்போ அந்த கிராம தலைவர் சொல்றாரு, தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் செல்லாதவன் தான் உண்மையில் பெரியவன், அந்த பெரியவன் தான் ராமசாமி அப்படின்னு பாராட்டுறார். அதே சமயம் தங்கத்தாலான ஒரு விருதையும் ராமசாமிக்கு கொடுக்கறாங்க. இதுதான் திருக்குறள் சொல்லுது, அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். ஆக தவறான வழியில் சென்று தீவினை செய்யாமல் இருப்பவன்தான் அருங்கேடன் என்று அழைக்கலாம். நீங்களும் ராமசாமி மாதிரி வேற ஏதாவது தங்க நாணயங்களோ பொருட்களோ கடந்தா நீங்க எடுத்துக்குவீங்களா, இல்லை உரியவர்கிட்ட சேரணும்னு நினைப்பீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.